வணக்கம் தோழர்களே. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தமிழக அரசியல் கொஞ்சம் பரபரப்பாக காணப்படுறதுக்கு காரணம் விஜயோட வருகை. விஜயோட இந்த தாவேக்காவுடைய வருகை தான் அதுக்கு அத்தனை முக்கிய காரணம். இது ஒரு 4 முனை போட்டியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு 3 முனை போட்டியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தாவேகா. ஆனால் இது 3 முனை போட்டியாக மாறதுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, விஜயை என்டிஏ கூட்டணிக்கு தூக்குறதுக்கு அத்தனை வேலைகளும் நடக்கிறதா ஒரு தகவல் அங்கேருந்து வருது. அப்படி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் அவர் ஓகே சொன்னார்னா நாளைக்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும். அதையும் மறந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க, அதான் அந்த செக்கு. அப்படி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் ஏடிஎம்கே கூட கூட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே 150 இடத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டியிடுவாங்க. விஜய்க்கு எத்தனை இடம் கொடுப்பாங்கன்றது இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி விஜய் ஓகே சொல்லி போனாலும் விஜய் துணை முதலமைச்சர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதை விஜயோட தொண்டர்களும் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்களான்னு தான் இங்கே இருக்க மிகப்பெரிய கேள்வியே. தமிழக அரசியல் களத்தில் இது ஒரு 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா, வீசப்பட்ட வலையில் விஜய் விழுவாரா மாட்டாரான்றதெல்லாம் அடுத்து வர சில நாட்களில் தெரிஞ்சிடும் தோழர்களே. அதுவரை பயணிப்போம். நன்றியும் வணக்கமும்.